அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் தாருஸ்ஸலாம். இன்னைக்கு நம்ம சேனலுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்லோகனை நம்ம சொல்லிடலாம். வாங்க நீங்களும் ஈஸியாக சமைக்கலாம், இன்ஷால்லா சமையல் குயினாகவும் ஆகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்சமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மந்தி வீட்டிலேயே செய்கிறது எப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்காக 1/2 கிலோ கோழி நான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி நான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், ஒரு எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய் 2, பட்டை தேவைக்கேற்ப, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1/2 கப். இப்போ நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்க போகிற பொருட்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஜீரகத்தை லைட்டாக வறுத்துட்டு நுணுக்கி பொடியாக்கி வச்சுருக்கோம். அந்த ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லி புதினா தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, நல்லெண்ணெய் தேவைக்கேற்ப, நெய் தேவைக்கேற்ப, 1 துண்டு கறி. ரொம்பவே டேஸ்டான ரெஸ்டாரண்ட்டில் செய்யக்கூடிய மந்தி அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷால்லா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாசனைக்கு யூஸ் பண்ணக்கூடிய டவுன்ஃபாண்ட் இலையும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ப்ளஸ் இது கூடவே ஃபுட் கலர் நம்ம ஒரு பிஞ்ச் எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கோழியில் நல்லா நம்ம மசாலாவை தடவி ஒரு 1 hour ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 கிலோ கோழி எடுத்திருக்கோம். அதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவைக்கேற்ப உப்பையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கக்கூடிய தயிரையும் சேர்த்து நம்ம கோழியில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பிசைஞ்சு வச்சிருக்கக்கூடிய கோழியில் நம்ம எலுமிச்சம்பழ சாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். எலுமிச்சம்பழம் சாறு நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்மளுடைய கோழி பீஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளுக்கு அமையும். இப்போது மசாலா எல்லாமே சேர்ந்த இந்த கோழி பீஸ்கள் எல்லாமே நம்மளுக்கு 1.5 மணி நேரம் நல்லா இந்த மசாலாலேயும் ஊறி இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 1.5 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ 1.5 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்மளுடைய மசாலா எல்லாமே சேர்ந்து அந்த கோழியில் நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்மளுடைய பாஸ்மதி அரிசியை எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். நம்ம மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு வரத்துக்குள்ளே இது ஒரு நல்லா ஊறி இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளுடைய பெரிய பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நல்லெண்ணெய் கூடயே எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டையை நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ பட்டை கூடவே நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இப்போ இந்த வெங்காயத்து கூடவே நம்ம பச்சை மிளகாயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ப்ளஸ் இது கூடவே வாசனைக்காக எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த டவுன்ஃபாண்ட் இலையும் போட்டு நம்ம ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நம்மள நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மிக்சர் கூட நம்ம இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய கோழியை எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்படி நம்ம கோழியெல்லாம் பரத்தி வச்ச உடனே இது ஒரு சைட் 5 minutes நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடும் நம்ம 5 minutes நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ 2 சைடுமே நம்மளுக்கு 5 minutes கொஞ்சம் வெந்திருக்கு. ஆனாலும் மசாலாவோடே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேணாம். நம்ம பின்னாடி அதை பொரிச்சு எடுத்துப்போம். அதனால இப்படியே இருக்கிறதோடய நம்மளுக்கு இருக்கட்டும்.
இப்போ நம்மளுக்கு 2 சைடும் 5 மினிட்ஸ் நல்லாவே வந்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நான் 1 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு அதில் தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டு இந்த பாத்திரத்தை வந்து இப்போ மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளுடைய அந்த கோழி போட்ட அந்த கிரேவி ஸ்டைல் வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து கொதிச்சு வந்திருக்கு. இப்போ அந்த கோழி துண்டுகளை நம்ம தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிட்டு அந்த பீஸ்களை மட்டும் எடுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோம். இப்போ இது கூடவே நம்ம ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா அந்த கோழியில் எல்லா இடத்துலையுமே படுற அளவுக்கு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கோழியை எடுத்துட்டு அந்த வெறும் மசாலா தண்ணியில் நம்மளுடைய அந்த பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊறினதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். திரும்பி நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாயில் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நெய் நல்லாவே சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கோழி துண்டுகளை எடுத்து இதில் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த நெய்யில் நான் எல்லா பீஸ்களையும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இது 2 சைடுமே ஏற்கனவே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லாவே வந்து நம்மளுக்கு வந்து வெந்திருக்கு. அதனால இப்போ நம்ம நெய்யில் பொரிச்சு எடுக்கும் போது இந்த சைடு ஒரு 1 மினிட் திரும்பி போட்டு அந்த சைடு ஒரு 1 மினிட் நம்மளுக்கு வெந்தாலே போதுமானது. இப்போ நம்மளுக்கு 2 சைடுமே நல்லா ஒரு 1 மினிட் நல்லாவே வந்து வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பீஸ்களை எடுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் நெய்யை வடிகட்டிட்டு. இப்போ நம்மளுடைய ரைஸ் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நல்லாவே கொதி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மல்லி புதினாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். திரும்பி மல்லி புதினாவை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு வெயிட் பண்ணலாம். அது ஒரு சைடு இருக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கறி பீஸ்களை இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் நம்ம வந்து சூடு காட்டிக்க போகிறோம். நம்மக்கிட்ட சூடான கறி பீஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சூடான கறி பீஸ் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கறி துண்டை எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சூடு காட்டிக்கலாம். இப்போ 3 to 4 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மந்தியில் வந்து நல்லாவே தண்ணி வந்து வற்றி இருக்குது. இப்போ இது கூடவே நான் ரொம்பவே டேஸ்ட்டுக்காக உள்ள பசுனை நான் 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பசுனை ஆட் பண்ணதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பசுனையை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லாவே இந்த மந்தி சோறை ஒரு சரிசமமாக வந்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய மந்தி சோறு நல்லாவே சிம்மில் இருக்குது. அப்படி இருக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கன் பீஸ்களை எடுத்து நல்லா நம்ம வந்து அதில் பதிச்சு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய எல்லா சிக்கன் பீஸுமே நல்லா பதிச்சு வச்சாச்சு. இப்போ நடுவில் கொஞ்சோன்னு ஸ்பேஸ் விட்டுக்க போகிறோம். இப்போ ஒரு சைட் கறி நல்லா சூடானதுக்கு அப்புறமா அந்த கறி பீஸ்களை எடுத்து நம்ம ஒரு சின்ன பவுலில் வச்சு நடுவில் நம்ம வந்து வச்சிட போகிறோம். இப்போ இது கூடவே நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்மெல் வெளியே போகாமல் நல்லா நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய மந்தி இப்போது எங்கள் வீட்லேயும் ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போய் மந்தி சாப்பிடணும் அப்படிங்கிற கவலை இனி உங்களுக்கு வேணாம். இன்ஷால்லா நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மந்தி இனி உங்கள் வீட்லேயும் தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.